நம்மளோட சமையலில் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு வெஜிடபிள் வந்து தக்காளி. இந்த தக்காளி இல்லாமல் நம்ம சமையலே இல்லைங்க. ஏன்னா தக்காளி வந்து எந்த ஒரு சமையலில் போட்டாலுமே வந்து அந்த சமையல் சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 4 வெஜிடபிள்ஸை வந்து தக்காளி கூட சேர்த்து நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாதுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாவக்காய். பாவக்காய் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு வெஜிடபிள். அது வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாவக்காய் வந்து சரியாக வேகாதுங்க. அதுக்கப்புறம் உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து அது ஒரு ஒற்றை மாதிரி தன்மை கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஒன் வந்து வெண்டங்காய். வெண்டங்காய் வந்து தக்காளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த புளிப்புத்தன்மை, தக்காளி இருக்கிற புளிப்புத்தன்மை வெண்டங்காயில் இறங்கி அதோட டேஸ்ட்டே மாற்றிடுங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெண்டங்காய் வந்து முதலே வலுவலுன்னு இருக்கும். நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது இன்னும் வலுவலுன்னு ஆயிருங்க. மூணாவது வந்து பூசணிக்காய். பூசணிக்காயில் வந்து தக்காளி ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா பூசணிக்காயில் வந்து புளிப்பு ப்ளஸ் இனிப்பு டேஸ்ட் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது அந்த உணவோட டெக்ஸ்டரையே அந்த பண்பையே வந்து மாற்றிடுங்க நம்ம தக்காளி. லாஸ்ட் ஒன் வந்து கீரைங்க. கீரையில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவாக நீர் சத்து வந்து அதிகம். சம்மர் டைம்லலாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது வந்து இன்னும் அதிகமான நீர்த்தன்மை ஏற்பட்டு அதோட இயல்பான சுவையே மாறிடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கூட எல்லாம் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்தவே கூடாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.